ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி குவைத்தில் ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தா இந்த கொரோனா எல்லா இடத்துலையும் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. குவைத்துலேயும் கிராஜுவலாக கம்மியாகிட்டே வருது. ஒவ்வொரு நாளைக்கும் கேசஸ் எல்லாம் கம்மியாகிட்டே வருது. ஸோ அதனால் இங்கே வந்து சில்ட்ரன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் போய் பார்க்கலாம். இன்றைக்கி ஓப்பன் பண்ண ஃபஸ்ட் நாளே போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரில. நாங்கள் போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி போகிறோம். ஸோ அதே வீடியோ மாதிரி எடுத்து vlog மாதிரி பண்ணுறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் கிராண்ட் அவென்யூ. ஸோ இங்கே தான் வந்திருக்கோம். சில்ட்ரன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் நாள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டாங்களா என்னென்னு கன்ஃபார்மாக தெரில, போனால் தான் தெரியும். ஸோ உள்ளே போய் பார்ப்போம். வேக்சினேஷன் போட்டிருந்தா தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே இருக்கிற ஆப்பை காமிச்சு அதெல்லாம் வெரிஃபிகேஷன் முடித்த பிறகு தான் உள்ளே போக முடியும். ஸோ வாங்க போகலாம் உள்ள. ஸோ இங்கே இருக்க பார்க்கிங் சிஸ்டம் எல்லா காருக்கு மேலேயும் ஒரு ரெட் கலர் லைட் இருக்கும். ஸோ எங்கள் கார் இல்லையோ அந்த இடத்துல வந்து க்ரீன் கலர் இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அந்த கார்னரில் என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா ஸோ எந்த இடத்துல க்ரீனாக இருக்கோ நம்ம அந்த இடத்துல பார்த்து உள்ளே வந்தோம்னா பார்க்கிங் ஈஸியாக போட்டுடலாம். இந்த பார்க்கிங் சிஸ்டம் நல்லா இருக்குது. இன்ஃப்ராரெட்டுன்னு நினைக்கிறேன், அதுலேருந்து காரை டிடெக்ட் பண்ணுது. கார் இல்லைன்னா ஸோ க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ நம்ம பார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லா இடத்துலையும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். போயிட்டு இங்கே தான் போக போகிறோம். நாங்கள் உள்ளே போகலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் 7 o'clock இங்கே ரீச் ஆனோம். அன்டில் 9 o'clock க்ளோஸ் பண்ணுறாங்களா. என்ன ஃபேக்ட்னா அவங்க கோட்டா ஃபுல்லாகிடுச்சு இல்லை, அவ்வளோதான். அவங்க லிமிட்டட் தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ கொரோனா சுச்சுவேஷனுக்குனால லார்ஜ் க்ரௌடை வந்து தான் அலோவ் பண்ணுறதில்ல போல். ஸோ அதனால் க்ளோஸ்டுன்ட்டாங்க. இனி நாளைக்கு தான் அப்படின்ட்டாங்க. ஸோ கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் கிட்ஸாக போக முடியல. சரி, வேறு ஏதாவது இங்கே கிட்ஸுக்கு இருக்கான்னு சொல்லி சுற்றி பார்ப்போம். அந்த வீடியோ எடுக்கிறது September 1. இன்றைக்கி தான் இந்த கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸே ஓப்பன் பண்ணாங்க. ஃபஸ்ட் நாளே இப்படி நம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. இருந்தாலும் இந்த பேண்டமிக்கில் இந்த ரூல்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ வேறு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ண முடியுதா? ஒரு குட்டி ஷாப்பிங் இருக்குது. ஸோ இந்த வ்ளாக் அதோட முடிச்சலாம்னு நினைக்கிறேன். ஸோ போய் பார்ப்போம் வாங்க. ஸோ கிட்ஸுக்கு விளையாடுறதுக்கு ஒரே ஒரு பிளேஸ் தான் கிடச்சிது. இந்த கிட்ஸ் போகிற இந்த ட்ரெயின் தான் கிடச்சிது. ஸோ இதில் தான் போகலான்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போகிறாங்க. ஸோ பேபிக்கு 1 kgன்னு சொல்லி இதில் இருக்குது. ஸோ உள்ளே போகிறாங்க, பார்ப்போம். மெதுவாக போகும்.
பக்கத்துலேயே லார்ஜஸ்ட் மாலு அவென்யூஸ் இங்கே வந்தோம். ஸோ September 1 இன்றைக்கி தான் சில்ட்ரன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணாங்க. சரி நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக 7 o'clock நாங்கள் ஈவினிங் 7 o'clock வந்தனால என்னால் உள்ளே போக முடியல. ஸோ கோட்டா ஃபுல்லாகிடுச்சு அப்படின்ட்டு இருக்காங்க. ஒரு லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான் இருக்கும் போல் பேபிஸ்க்கு. ஸோ ஒன்ஸ் ஃபில் ஆன பிறகு அவ்வளோதான், நீ நாளைக்கு தான் அப்படின்ட்டாங்க. ஸோ அதை தான் எதிர்பார்த்து வந்தோம், போக முடியல. ஸோ அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த கிட்ஸோட ட்ரெயின் போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுலேயாச்சும் இவரை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 times டிக்கெட் எடுத்து அதில் போச்சு. ஸோ அதில் என்ஜாய் பண்ணார். ஸோ இன்றைக்கி வந்ததுக்கு ஒன்லி அந்த கிட்ஸ் ட்ரெயினில் மட்டும்தான் போக முடிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஷாப்பிங் கேரிஃபோர் உள்ளே இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டில் ஒரு vlogல போட்டிருப்போம் கேரிஃபோரு. அது எங்கள் ஏரியா பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன ஒரு கேரிஃபோர் பிரான்ச்சு. ஸோ இங்கே அவென்யூஸ்குள்ளே இருக்கிறது வந்து பெரிய பிரான்ச்சு. ஸோ அவென்யூஸ் வந்து இன்றைக்கி நாள் இப்படி முடிஞ்சுது. சரி பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் வந்து இவருக்கு எங்கேயாவது வேறு எங்கேயாவது கூட்டிகிட்டு போக முடியுமா? ஸோ அதை ஒரு வீடியோவை உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி போடுறோம். ஸோ இந்த கிட்ஸ் ட்ரெயினில் போகிறதுக்கு ஒரு டிக்கெட்டு, ஒரு பேபி ஒரு மதர் இல்லை பேபி இல்லை ஃபாதர் யாராவது போனால் 1 kd. ஸோ ஒரு அடல்ட்டுக்கு 1 kd. ஸோ இதான் அங்கே டிக்கெட் ரேட்டு. ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா அவென்யூஸில் இது அவைலபிளாக இருக்குது உங்கள் கிட்ஸை கொண்டு வந்து. ஸோ அதில் விளையாட விடலாம். ஸோ கிட்ஸானியாவில் டிக்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையாக தான் இருந்துச்சு. 2 years பிலோவுக்கு வந்து 6.9 kd. ஸோ ஒரு அடல்ட்டுக்கு வந்து 7.9 kd டிக்கெட் அங்கே. ஸோ அது வந்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உள்ளே போயிட்டு எல்லாத்துலேயுமே விளையாடலாம். ஸோ ஓவரால் இதாக வாங்கிடுறாங்க. முன்னாடியே பார்த்தீங்கன்னா கத்தார் ஏர்லைன்ஸாக சம்திங் ஏதோ அந்த கான்செப்டில் வெளியே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து கத்தார் ஏர்லைன்ஸில் போய் கிட்ஸ்க்கு டிக்கெட் எடுக்கிற மாதிரி நம்ம போய் டிக்கெட் வாங்கணும். ஸோ வாங்கிட்டு உள்ளே போகணும். முன்னாடியே பார்த்தா ஃப்ளைட் கான்செப்ட்லேயே ஃப்ளைட் மாதிரியே முன்னாடி வச்சுருக்காங்க. பேபிஸ்லாம் வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. கொஞ்சம் மணி ஒரு 6.9 kd ஒரு கிட்டுக்கு, அரௌண்ட் 7 kd. அடல்ட்ஸ்க்கு வந்து 8 kd. ஸோ இதை ஸ்பெண்ட் பண்ணோம்னா அவங்க மேக்ஸிமம் உள்ளே எவ்வளோ நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோமோ ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். ஸோ வந்தால் கொஞ்சம் ஏர்லியராக வாங்க, வந்து உள்ளே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ இன்றைக்கி எங்களால் போக முடிஞ்சது ஒன்லி அந்த ட்ரெயினில் தான் போனோம், வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். ட்ரெயின் நல்லா இருந்துச்சா? எப்படி போச்சு ட்ரெயின்? ட்ரெயினில் என்ன சாங் போட்டிருந்தாங்க? என்ன சாங்? பேபி ஷார்க் போட்டிருந்தாங்களா? என்ஜாய் பண்ணீங்க? எப்படி என்ஜாய் பண்ணீங்க? டக்கு என்ஜாய் பண்ணீங்களா? சரி ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. பாய், டேக் கேர், see you all in next video. Until then, bye from Manova and Appa. Bye, see you.